Hi friends, welcome to Salem Batma Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு சேலம் ஸ்பெஷல் இந்த ரோட்டு கடை சிக்கன் சால்னா. அது பாத்தீங்கன்னா நல்லா டிஃபரண்ட் டேஸ்டாவும் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாவும் பண்ணிடலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா அரைக்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து சின்ன தேங்காயில அரை மூடி அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் கீதி வச்சிருக்கேன். அது போட்டுறத மிக்ஸி ஜார்ல. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடல, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பட்டை, 4 லவங்கம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு இரும்பு கடாயை வச்சிருக்கேன். இந்த சால்னாவுக்கு வந்து இரும்பு கடாயை வச்சு செய்யும் போது தான் நல்லா டேஸ்டா இருக்கும், அதே மாதிரி கலரும் நல்லா நமக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். சின்னதா இருந்தா 2 போட்டுக்கோங்க, நான் பெருசா இருக்கறனால நான் 1 போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் பாருங்க வதங்கிருச்சு. நான் கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா புதினா போடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சுன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இது பாத்தீங்கன்னா சேலம் கறி மசால். இந்த சால்னாவுக்கு வந்து சேலம் கறி மசால் போட்டாதான் நல்லா இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா கடையில வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட வந்து ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்க வேணா அதை பார்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இப்போ நான் சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும் சிக்கனை. கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் வெளியிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு சிக்கனை வேக வச்சுக்கலாம். இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலா ஊத்திக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரொம்ப நைஸா இல்லாம இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து கிரேவியில ஊத்திடலாம். இப்போ தண்ணி கொஞ்சமா ஊத்தலாம், பார்த்துட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம்.
நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா சால்னா இந்த பொட்டுக்கடலாம் போட்டனால திக்காகும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சால்னா. இப்போ இதில் மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். சேலம் சிக்கன் சால்னா ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த சேலம் சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.